Good morning students. 10th social scienceல civics third lesson பார்த்துட்டு இருக்கிறோம். ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில அரசு அப்படிங்கிற தலைப்பில் இதுவரையிலும் நம்ம பார்த்தது பிரான்ச்சஸ் பார்த்துருக்கோம். பிரான்ச்சஸ்க்கு அடுத்தது எக்ஸிக்யூட்டிவ்ல கவர்னர் பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த கவர்னர் அப்படிங்கிறதுல அவருக்கு வந்துட்டு அவருடைய அப்பாயின்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும், அவருடைய கவர்னருடைய குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்குறோம். அவருடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு வரும்பொழுது எக்ஸிக்யூட்டிவ் பவர் அப்படிங்கிறதுல அவருக்கு என்னென்ன பவர் கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தோம். அடுத்தது லெஜிஸ்லேட்டிவ் பவர் அப்படிங்கிறதுலையும் அவருக்கு என்ன மாதிரியான அதிகாரங்கள் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தா ஃபினான்ஷியல் பவர். அடுத்த டாபிக் ஃபினான்ஷியல் பவர். இந்த ஃபினான்ஸ் அப்படிங்கிறது என்ன, அதாவது நிதி. ஃபினான்ஸ் அப்படிங்கிறது நிதி அதிகாரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நிதி அதிகாரம் அப்படிங்கிறதுல கவர்னருக்கு என்ன மாதிரியான அதிகாரங்களை கான்ஸ்டிடியூஷன் அரசியல் அமைப்பு கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்ததுன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், தி ஆனுவல் பட்ஜெட் அண்ட் ஆல்சோ த சப்ளிமெண்டரி பட்ஜெட் இஃப் நெசசரி. கான்ஸ்டியூஷன் அரசியல் அமைப்பு, கவர்னர் வரவு செலவு பட்ஜெட் அப்படிங்கிறது வரவு செலவு திட்டம். ஸோ இந்த வரவு செலவு திட்டத்தை தயார் செய்யணும். வரவு செலவு திட்டத்தை தயார் செஞ்சு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டு த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், மாநில சட்டமன்றத்தில் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, அறிமுகப்படுத்துகிறாரு. அப்படி அவர் அறிமுகப்படுத்துகிற ஆனுவல் பட்ஜெட் அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் சப்ளிமெண்டரி பட்ஜெட்டையும் அவர் தேவைப்படும் பொழுது அறிமுகம் செய்ய முடியும். அதுக்கான அதிகாரத்தை கொடுத்துருக்கிறது இந்தியன் கான்ஸ்டியூஷன். சப்ளிமெண்டரி பட்ஜெட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல துணை வரவு செலவு திட்டம் அப்படின்னு சொல்கிறது. துணை வரவு செலவு திட்டம். ஸோ இந்த ரெண்டு ஆனுவல் பட்ஜெட் அண்ட் சப்ளிமெண்டரி பட்ஜெட் இது ரெண்டையுமே கவர்னர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அடுத்து he causes the annual financial statement. காரணம், எதுக்கு காரணமாக இருக்காரு அப்படின்னா ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பட்ஜெட் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துறதுக்கு இவர் தான் காரணமாக இருந்திருக்காரு, கவர்னர். அடுத்து he present through the Minister of Finance of the state the supplementary budget of the state to the Legislative Assembly if there be such a need. தேவைப்படும் பொழுது மாநில சட்டமன்றத்தில் மாநில நிதி அமைச்சர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படின்னா நாட்டுடைய வரவு செலவு கணக்குகளை கவனிக்கிறதுக்காக துறைவாரியாக ஒதுக்கப்பட்ட அமைச்சர் தான் இந்த நிதி அமைச்சர். ஸோ இவர் மூலமாக தேவைப்படும் பொழுது இங்கே சட்டமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கிறாரு. அடுத்து ப்ரியார் ரெக்கமெண்டேஷன் முன் அனுமதி யார்கிட்ட வாங்கணும், கவர்னர்கிட்ட வாங்கணும். எதுக்காக வாங்கணும், மணி பில் அப்படிங்கிறது பண மசோதா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பண மசோதா அப்படிங்கிறத ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அவங்க கவர்னர்கிட்ட முன் அனுமதி வாங்கணும். இதை யார் வாங்குவாங்க அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் மூலமாக இந்த முன் அனுமதி வாங்கப்படும். எதுக்காக வாங்குறாங்க அப்படின்னா no demand for any grant can be made except on his recommendation. ஆளுநர் பரிந்துரை இல்லாமல் எந்த ஒரு நிதியையும் இந்த இடத்துல ஒதுக்கீடு செய்ய முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நாட்டுடைய வரவு செலவு கணக்கு திட்டங்களை ஆளுநர் பார்த்த பிறகு தான் அதை மக்கள் பார்வைக்கு கொண்டு வர முடியும். அதுதான் லெஜிஸ்லேச்சர் மூலமாக. ரைட். அடுத்தது he can make advance out of the state contingency fund to meet any unforeseen expenditure. எதிர்பாரா செலவினம் அப்படின்னு வரும் பொழுது ஆளுநர் அவசர நிதியிலிருந்து ஒரு தொகையை எடுத்து
நாட்டு மக்களுக்காக செலவு செய்யக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறத இந்தியன் கான்ஸ்டியூஷன் கவர்னருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எமர்ஜென்சி எப்போவெல்லாம் அவசரம் அப்படின்னு நாட்டுக்கு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் வந்து க்ரியேட் ஆகுதோ அந்த டைமில் அந்த பீரியடில் கவர்னர் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதியிலிருந்து ஒரு தொகையை எடுத்து செலவு செய்கிறதுக்கான அதிகாரத்தை கவர்னருக்கு கொடுத்துருக்காங்க. ரைட், அடுத்தது He constitutes a finance commission after every 5 years to review the financial position of the panchayats and the municipalities. ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு முறையும் பஞ்சாயத்தினுடைய மற்றும் முனிசிபாலிட்டிஸ் நகராட்சிகளினுடைய நிதி நிலை அப்படிங்கிறத பற்றி ரிவ்யூ ஒரு ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு முறையும் இங்கே ஒரு நிதி ஆணையம் ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறத கவர்னர் தான் உருவாக்கி வைக்கிறாரு. ரைட், இது எல்லாமே ஃபினான்ஷியல் அப்படிங்கிற இந்த பவர் மூலமாக கவர்னருக்கு ஒதுக்கப்பட்ட அதிகாரங்களாக இருக்குது. ரைட், இதை பற்றி ஒரு ரிவ்யூ. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மாநில சட்டமன்றத்தில் ஆண்டு நிதிநிலை அறிக்கையை சப்மிட் பண்ணுறாரு. ஆனுவல் பட்ஜெட், அதே போல் சப்ளிமெண்டரி பட்ஜெட் துணை வரவு செலவு திட்டத்தையும் அறிமுகப்படுத்துகிறாரு. அடுத்து ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு கவர்னர் தான் காரணமானவராக இருக்கார். அடுத்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் மூலமாக சப்ளிமெண்டரி பட்ஜெட் அப்படிங்கிறத லெஜிஸ்லேச்சரில் வந்துட்டு தேவைப்படும் பொழுது அதையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. மணி பில்ங்கிறது பண மசோதான்னு சொன்னோம். பண மசோதா அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தும் பொழுது ப்ரியார் ரெக்கமெண்டேஷன் கவர்னர்கிட்ட முன் அனுமதி இல்லாமல் அதை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. அடுத்து நோ டிமாண்ட் ஃபார் எனி கிராண்ட் கேன் பி மேட் எக்ஸப்ட் ஹிஸ் ரெக்கமெண்டேஷன். இவருடைய ஆளுநருடைய பரிந்துரை இல்லாமல் எந்த துறைக்காகவும் எந்த நிதியையும் ஒதுக்கீடு செய்ய முடியாது. அடுத்து ஹி கேன் மேக் அட்வான்ஸ் அவுட் ஆஃப் த ஸ்டேட் கான்டிஜென்சி ஃபண்ட் டு மீட் எனி அன்ஃபோர்சீன் எக்ஸ்பெண்டிச்சர். அன்ஃபோர்சீன் எக்ஸ்பெண்டிச்சர்னு என்ன சொன்னோம்? எதிர்பாரா செலவு. எதிர்பாராமல் திடீர்னு வரக்கூடிய ஒரு செலவுக்காக ஆளுநர் அவசர நிதியிலிருந்து ஒரு தொகையை ஒதுக்கீடு செய்ய முடியும். கடைசியாக பஞ்சாயத்துக்காகவும் நகராட்சிகளுக்காகவும் ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிற ஒன்றை ஆரம்பித்து அது மூலமாக ஒரு ரிப்போர்ட்டை வந்து ஒவ்வொரு 5 இயர்ஸ் எவ்ரி 5 இயர்ஸ்க்கு ஒரு முறையும் வந்துட்டு இங்கே சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியல் அமைப்பு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஃபினான்ஷியல் பவர் அப்படிங்கிற இந்த பவர் மூலமாக கவர்னருக்கு கொடுத்துருக்காங்க. ரைட், அடுத்தது ஜுடிஷியல் பவர். ஜுடிஷியல் பவர் அப்படிங்கிறது என்ன? நீதித்துறை அதிகாரம். ஜுடிஷியல் பவர் அப்படிங்கிறது நீதித்துறை அதிகாரம். இந்த நீதித்துறை அப்படின்னு வரும் பொழுது நம்ம முன்னாடியே பார்த்தோம், அட்டார்னி ஜெனரல் ஆஃப் த ஸ்டேட் இவரை அப்பாயிண்ட் பண்ணுறது கவர்னர். அட்டார்னி ஜெனரல் ஆஃப் த ஸ்டேட் மாநிலத்தினுடைய தலைமை வழக்குரைஞர் இவரை அப்பாயிண்ட் பண்ணுறது கவர்னர். அடுத்து ஹி அப்பாயிண்ட்ஸ் ஜட்ஜஸ் டு த சபார்டினேட் கோர்ட்ஸ். சபார்டினேட் கோர்ட்ஸ் யார்? சபார்டினேட் கோர்ட்ஸ் கீழ் நீதிமன்றங்கள். ஹைகோர்ட்டுக்கு கீழே அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கோர்ட்ஸு. ஜுடிஷியரியில் பார்த்தோம் ஹைகோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு அண்ட் அதர் கோர்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதுதான் சபார்டினரி கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த கோர்ட்ஸில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸையும் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது யார் அப்படின்னா கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. அடுத்து he makes appointment, posting and promotion of the district judges in consultation with the state high court. State high court யாருட்ட பரிந்துரைப்படி? உயர்நீதிமன்றத்தினுடைய ஆலோசனைப்படி மாவட்ட நீதிபதிகளையும் அவங்களுடைய பதவி உயர்வு போஸ்டிங், அப்பாயின்மெண்ட், ப்ரமோஷன் இந்த மூணையும் ஹைகோர்ட் உயர்நீதிமன்றம் என்ன மாதிரியான சஜஷன் சொல்கிறாங்களோ அதன்படி தான் வந்து இங்கே நடத்துகிறாரு. ரைட், அடுத்தது இங்கே குடியரசுத் தலைவர் வந்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்கிறாரு. குடியரசுத் தலைவர்
Chief Justice of the High Court in the state appointment by the President in consultation with him. பரிந்துரைப்படி, ஆளுநருடைய பரிந்துரைப்படி பிரசிடெண்ட் இங்கே வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு. யாரை அப்பாயிண்ட் பண்ணுறாரு? குடியரசுத் தலைவர் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த ஹை கோர்ட், அவரை அப்பாயிண்ட் பண்ணுறாரு. அடுத்து he can pardon, commute or reprieve punishment on receipt of appeals for mercy. குற்றவாளிகளின் கருணை மனு, குற்றவாளிகளின் கருணை மனு. இந்த கருணை மனு அடிப்படையில் குற்றவாளிகளை மன்னிக்கிறதுக்காகவோ அல்லது அவங்களுடைய தண்டனையை குறைக்கிறதுக்காகவோ நிறுத்தி வைக்கிறதுக்காகவோ அதிகாரத்தை வந்து கவர்னருக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீதித்துறை ஜுடிஷியல் அப்படின்னு வரும் பொழுது அட்டார்னி ஜெனரலை அப்பாயிண்ட் பண்ணுறாரு. அடுத்து ஜட்ஜஸ், சபார்டினேட் கோர்ட்ஸில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸை அப்பாயிண்ட் பண்ணுறாரு. அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ், அவங்களுடைய ப்ரமோஷன்ஸ் என்னென்ன, அவங்களுடைய போஸ்டிங் எப்படி, அப்பாயின்மெண்ட் எப்படிங்கிறத பற்றி அவர் தான் முடிவு பண்ணுறாரு. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த ஹை கோர்ட் அவரை அப்பாயிண்ட் பண்ணுறாரு. அப்பாயிண்ட் பண்ணுறது யார் அப்படின்னா பிரசிடெண்ட்டு. அவங்கள சஜஸ்ட் பண்ணுறது வந்துட்டு கவர்னர். அடுத்து he can pardon, commute or reprieve punishment. குற்றவாளிகளுடைய தண்டனையை குறைக்கிறதுக்காகவோ தள்ளி வைக்கிறதுக்கான முடிவுகளை எடுக்கக்கூடிய அதிகாரத்தை வந்து கவர்னருக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து கவர்னருக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய அதிகாரங்களாக இருக்குது. அடுத்து டிஸ்க்ரிஷ்னரி பவர்ஸ். அடுத்தது டிஸ்க்ரிஷ்னரி பவர்ஸ். என்ன இந்த டிஸ்க்ரிஷ்னரி பவர்? டிஸ்க்ரிஷ்னரி அப்படிங்கிறது விருப்புரிமை அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்க்ரிஷ்னரி அப்படின்னா விருப்புரிமை. குடியரசுத் தலைவர் பரிசீலனைக்காக ஒரு மசோதாவை நிறுத்தி வைக்க முடியும். நம்ம இங்கே அவருடைய பவர்ஸில் பார்த்தோம். ஃபினான்ஷியல் பவர் அப்படின்னு வரும்பொழுது இந்த இடத்துல பில், மணி பில், பண மசோதா அப்படிங்கிறத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம். ஸோ குடியரசுத் தலைவருடைய பரிசீலனை முடிகிற வரையிலும் அந்த மசோதாவை நிறுத்தி வைக்கக்கூடிய அதிகாரம் கவர்னர்கிட்ட இருக்குது. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு மசோதாவும் இங்கே குடியரசுத் தலைவருடைய பரிந்துரைக்கு போயிட்டு வந்தால் சரியாக இருக்கும்னு முடிவு பண்ணுறாங்களோ அந்த முடிவு சரியான முடிவாக இருக்கிற வரையிலும் அதை மக்கள்கிட்ட கொண்டு வர மாட்டாங்க. ஸோ இதுக்கு பேர் டிஸ்க்ரிஷ்னரி பவர் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது மாநிலத்தினுடைய குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு ஆளுநர் பரிந்துரை செய்கிறாரு. He recommends for the imposition of the president's rule in the state. மாநிலத்தில் எப்பெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய ரூலிங் பார்ட்டிஸ் அவங்களுடைய கட்சியின் மூலமாக நடத்தக்கூடிய கவர்மெண்ட்டை சரியாக நடத்தலை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்களோ அந்த டைமு கவர்னர் பிரசிடென்ட் ரூலர்ஷிப்க்கு வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாரு. ஸோ அவருடைய கோரிக்கையை ஏற்று ரூலிங் பார்ட்டியை டிசால்வ் பண்ணிவிட்டு இங்கே பிரசிடெண்ட்டுடைய ரூலர்ஷிப்பை கொண்டுட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த அதிகாரத்தை கவர்னருக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பேர் டிஸ்க்ரிஷ்னரி பவர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து தேர்டு, he seek information from the chief minister relating to the administrative and legislative matters. மாநில நிர்வாகம் சட்டமன்றத்தினுடைய செயல்பாடுகள் இது தொடர்பான செய்திகளை மாநில நிர்வாகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர்கிட்ட இருந்து கேட்டு ஆளுநர் தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ மாநிலத்தில் என்ன மாதிரியான நிர்வாகத்தை கொடுத்துட்ருக்குறாங்க அப்படிங்கிறத பற்றியும் சட்டமன்றத்தில் எந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸு லெஜிஸ்லேச்சரில் நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸை பற்றியும் அது ரிலேட்டடான மேட்டர்ஸை வந்துட்டு சிஎம் சீஃப் மினிஸ்டர்கிட்ட இருந்து கவர்னர் தெரிஞ்சுக்கிறாரு. அடுத்து he can call the leader of any party to from ministry in the state when there no clear cut majority to any party in the legislative assembly after the general election. அப்படிங்கிறது பொது தேர்தல்.
ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் ஒரு முறையும் நடத்தக்கூடிய தேர்தல். இந்த மாதிரி நடந்து முடிஞ்ச ஒரு தேர்தலில் எந்த ஒரு கட்சியும் அறுதி பெரும்பான்மை மெஜாரிட்டியை காமிக்க தவறிட்டாங்க அப்படிங்கும் பொழுது எந்த கட்சியை வேணாலும் அங்கே 2 பார்ட்டி வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த 2 பார்ட்டியில் எந்த ஒரு பார்ட்டி அப்படிங்கிறது கட்சி. ஸோ எந்த ஒரு கட்சி தலைவரையும் ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி கவர்னர் இங்கே ஒரு கால்ஃபர் கொடுக்குறாரு. அடுத்து he can dismiss the council of ministers when it is unable to prove the confidence of the legislative assembly. சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு கான்ஃபிடன்ஸ், ப்ரூவ் த கான்ஃபிடன்ஸ், நம்பிக்கை வாக்கெடுப்பு. இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கும் பொழுது பெரும்பான்மையை அதாவது மெஜாரிட்டியாக ப்ரூவ் பண்ண தவறிட்டாங்க அப்படின்னா அமைச்சரவையை கலைக்கிறதுக்கு ஆளுநருக்கு அதிகாரம் இருக்குது. ஸோ அந்த லெஜிஸ்லேச்சரை கலைக்கிறதுக்கான அதிகாரம் ஆளுநர்கிட்ட இருக்குது. கடைசியாக அமைச்சரவை பெரும்பான்மையை ஒரு வேளை இழந்துருச்சு அப்படின்னா சட்டமன்றத்தை ஆளுநர் கலைக்க முடியும். ஸோ ரூலிங் பார்ட்டி அவங்களுடைய மெஜாரிட்டி ஆப்போசிட் அந்த பார்ட்டிஸ் அவங்களுடைய மெஜாரிட்டியை அந்த இடத்துல ப்ரூஃப் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கவர்மெண்ட்டை டிசால்வ் பண்ணுறதுக்கான ஃபுல் பவரும் கவர்னருக்கு இருக்குது. ஸோ இதுதான் டிஸ்கிரிஷ்னரி பவர் அப்படின்னு சொல்கிறது. ரைட். அடுத்து அவசர கால அதிகாரங்கள், எமர்ஜென்சி பவர். அவசர காலம் அப்படிங்கிறது எமர்ஜென்சி பவர். இந்த எமர்ஜென்சி பவர் பற்றி பார்க்கணும் அப்படின்னா ஆர்டிகல் 356 recommend to the president to impose president rule in the state. As soon as the president rule is imposed, the administration of the state is carried on by the governor as the representative of the president. ஆர்டிக்கல் 356 ஆர்டிக்கல்ங்கிறது சட்டப்பிரிவு. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 356வது பிரிவின் கீழே மாநில அரசை கலைக்கிறதுக்கு குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்ய கவர்னருக்கு பவர் இருக்குது. ஸோ அந்த பவரை யூஸ் பண்ணி ரூலிங் பார்ட்டியினுடைய அந்த கவர்மெண்ட்டை டிசால்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அவங்க டிசால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே அடுத்த கவர்மெண்ட் வரையில் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேட்னுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படிங்கிறத பிரசிடெண்ட் கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ பிரசிடெண்ட்னுடைய ரூலர்ஷிப்பை கொண்டுட்டு வந்துடுவாங்க. அப்படி கொண்டுட்டு வரும் பொழுது அந்த இடத்துல பிரசிடெண்ட் பேரில் அந்த இடத்த கவர்ன் பண்ணுறது யார் அப்படின்னா கவர்னர். ஸோ அவருடைய பிரசிடெண்ட்டுடைய ரெப்ரசன்டேட்டிவாக கவர்னர் இங்கே ஸ்டேட்டில் இருப்பார். ரைட். இதுக்கு பேர் எமர்ஜென்சி பவர்ஸ்.